நாம் பரலோகத்திலே கர்த்தரோடு உள்ள உறவிலே நாம் அந்த சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த சொர்க்க பாக்கியத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மை விட்டு அகன்று போவதற்கு நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதை நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கே ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகிறார். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஓமை, நல்ல சமாரியர் ஓமை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் எதனால் கள்ளர் கையில் அகப்பட்டு வஸ்திரங்கள் உரியப்பட்டார்? எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகிற பொழுது. எருசலேம் என்பது ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்துக்கு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எருசலேமை எதற்காக எடுத்துக்கொள்ளலாம்? ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியத்துக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். எரிகோ என்பது பொதுவாக வேதத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எரிகோ எப்படிப்பட்ட ஒரு பூமி? சபிக்கப்பட்ட ஒரு பூமி. இவர் எங்க செய்யறாரு? இங்கிருந்து அங்க போறாரு. அப்ப பரிசுத்த ஐக்கியத்திலிருந்து ஒரு சாபத்துக்குள்ளான ஒரு இடத்தை நோக்கி செல்லுகிறார். அப்ப நாம் ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து நாம் விலகி செல்வோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? கள்ளர்கையில் அகப்படுவோம்.